ஓகே, மீண்டுமா நான் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன். நம்முடைய இன்றைய தியானத்திற்காக சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 42வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு நான் செய்தி உள்ள போகும்போது சொல்றேன். ஆனா இந்த நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியின் ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அதாவது கலங்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஆறுதலாக பாடமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம் 42ஆம் அதிகாரம். 43ஆம் அதிகாரமும் அதற்காகத்தான் எழுதப்பட்டது. 43ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனமும் அதே வசனம்தான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அப்ப 2 அதிகாரங்களும் அடுத்தடுத்து எதற்காகத்தான் எழுதப்படுகிறது? கலங்குகிற தியங்குகிற ஆத்துமாக்களுக்காக எழுதப்பட்டது. நான் சில அந்த காலத்தில் உள்ள எபிரேய வேதாகமத்தில் இந்த 42ஆம் அதிகாரம் சங்கீதமும் 43ஆம் அதிகாரத்தில் உள்ள சங்கீதமும் ஒரே அதிகாரமாக கூட இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். பின்னாட்களிலே அதை என்ன செய்றாங்க? 2 அதிகாரங்களாக பிரித்திருக்கிறார்கள். 2 அதிகாரங்களும் அதைத்தான் பேசுகிறது. கலங்கக்கூடிய விசுவாசிகளிடத்திலே பேசுகிறது. கலங்கக்கூடிய அவிசுவாசிகளிடத்திலே பேசவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை, சோர்வு, துன்பங்கள், துக்கங்கள் யாருக்கும் வரும்? விசுவாசிகளுக்கும் வரும். விசுவாசிகளுக்கு ஒருவேளை துன்பங்களும் துயரங்களும் வந்துவிட்டது என்றால் நாம் உடனே நினைச்சுக்கிடக்கூடாது, அவங்க விசுவாசியே இல்லை என்கிற முடிவுக்கு நம்ம வந்துவிட முடியாது. ஏனென்றால் விசுவாசிகளுக்கும் என்ன வருகிறது? துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் வருகிறது. அவிசுவாசிகள் விசுவாசிகள் என்று பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். அவிசுவாசிகளுக்கு வராதா? கெட்டவங்களுக்கு வரும். நல்லவங்களுக்கு வராதா? வரும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். எல்லாருக்கும் கவலைகள் வரும். ஆனால் கவலைகளுக்கான காரணங்கள் தான் வேறு வேறு காரணங்கள் இருக்கும். எல்லாருக்குமே கவலைகள் இருக்கா? இருக்குங்க, நம்ம சொல்லுவோம். ஆகே, ஒருத்தரா நீங்க உங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த காரணம் தான் என்னவாக இருக்கும்? ஆமா, இப்போ நாளைக்கு மண்டே, ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் எழுதணும். யாருடைய கவலை? ஆமா, பிள்ளைகளோட கவலை. அவங்க ரொம்ப பெரிய கவலையில இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க கவலை பெருங்கவலையா இருக்கு. லீவ்லாம் போட முடியாது. ஐயோ இல்லை, நம்ம உறவினர் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தருடைய ஃபனரலை கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு, நாளைக்கு பரீட்சை, ஹோம்ஒர்க்கு, அதை விட்டுட்டாங்கன்னா அடுத்த பின்னாடி போய் அதை எழுத முடியாது, படிக்க முடியாது, அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அதற்கான காரணங்களில் தான் நமக்கு என்ன உண்டு? மாற்றங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும், ஆமா, பாருங்க, இந்த வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் அதிகமா மீறக்கூடிய வசனமும் அதுவா தான் இருக்கு. ஆண்டவர் நம்ம கட்டளையாவே கொடுக்கிறார், நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. அநேக நேரங்களில் எங்க போதகர் இப்படி சொல்லுவார், நீங்க சாலமன் பிரதர் சொல்லுவார், என்ன, சத்தியம் அறிந்த மக்களாக இருக்கட்டும், சத்தியம் அறியாத மக்களாக இருக்கட்டும், நீங்கள் சத்தியம் அறிந்த மக்கள் என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு திருத்துவ உபதேசம் தெரிந்திருக்கலாம், தேவன் அப்படிப்பட்டவர், இது அது, பைபிள் எனக்கு இது தெரியும் அது தெரியும், ரொம்ப நல்லது, எல்லாமே ரொம்ப நல்லது, நாம் அதை பாடமா எடுக்கிறோம். ஆனா இவ்வளவு திருத்துவ உபதேசங்களை தெரிந்தும் கூட நான் கவலைப்பட்டு சோர்விலே போய் கொண்டிருப்பேன். அங்க அந்த திருத்துவ உபதேசமே தெரியாது, அவரு என்ன ஒரு தவறான ஒரு கடவுள் கொள்கையை நம்பிக்கிட்டு இருப்பாரு, அவரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார்.
அப்ப நம்ம இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஆழத்துக்குள்ள போய் என்ன பிரயோஜனம்? ரெண்டு பேருமே எப்படிதான் இருக்கும். ஆமா, கவலையில அந்த ஆசிரியர் சொல்ற மாதிரி கலங்குகிறாய், தியங்குகிறாய். தியங்குதல் அப்படின்னா எனக்கு என்ன செய்யனே தெரியல. சைக்காலஜி அதான் சொல்லுது. என்னைக்கு நம்மளுடைய அது வந்து மென்டல் டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லுது. மென்டல் டிசேபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிசேபிலிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அதாவது சிலருக்கு கை கால் வரலன்னா என்ன சொல்லுவோம்? ஊனமுற்றவர்கள், குறைபாடுகள் சொல்றோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள், அவங்களால அந்த திறனே இல்லை, அவங்க கையை கூட தூக்க முடிய திறன் இல்லை. உடனே நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டோம், நம்ம அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக. இந்த திறன் இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள்னு வச்சிருக்கோம். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? சில திறன்கள், செயல்பாடுகளை அவர்களால் செய்ய முடியாது. அப்ப நம்மளுடைய கவலைகளை குறித்து அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், இது மனநல ஊனமாகிவிடும், நம்மால் எதையுமே செய்ய முடியாது, மென்டல் டிசேபிள்டு பர்சனா நம்ம மாறிடுவோம். கலக்கம், தியங்குதல் நம்மை அவ்விதமாக மாற்றிவிடும். ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு கட்டளையை தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இப்ப நம்ம இப்படி கவலைப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், எப்படி நமக்கு வரக்கூடிய இந்த கவலைகளை மேற்கொள்வது. அவ்வளவுதான். அதுவும் நம்ம வெறும் கட்டளை மட்டும் நமக்கு போதாது. ஓகே, நல்லா தெரியும், பைபிள்ல போட்டிருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ரெண்டுக்காவது கவலைப்பட்டுக்கலாமா? இல்ல, ஒண்ணுக்கு கூட நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஆங்கிலத்துல இன்னும் அழகா இருக்கும், டோன்ட் பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங். எதுக்குமே கவலைப்படாத. நத்திங், நத்திங் அர்த்தம் என்ன? நத்திங் தான். ஜாக்குன்னு நடுவன் சொல்லுவார், நத்திங் ஒரு அழகான விளக்கம். ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு அழகான விளக்கம் என்ன? ஒன்றுமே இல்லை தான் விளக்கம். அங்க போய் நம்ம என்ன விளக்கமும் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. நமக்கும் அந்த கட்டளை ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற கட்டளைகள் மாதிரி இது ரொம்ப கடினமான கட்டளைகளா, நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பின்பற்றணுமா? சில வேதாகம கட்டளைகளை நம்ம எப்படி பின்பற்றணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பின்பற்ற மாதிரி சில கட்டளைகளும் இருக்கும். ஆனால் இந்த கட்டளை நம்ம மிகவும் சந்தோஷிக்கக்கூடிய ஒரு கட்டளை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆனால் இந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டியது, இப்படிப்பட்ட நமக்கு வரக்கூடிய கவலைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும், நமக்கு வரக்கூடிய கவலைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும். பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு என்ன, பொதுவாக அந்த கவலைகளை எப்படி மேற்கொள்றதுன்னா யார் அதை குறித்து அதிகமாக பேசுவான்னு கேட்டிங்கன்னா, மனநல ஆலோசகர்கள்லாம் அதிகமாக பேசுவாங்க. உங்களுடைய கவலைகளை நீங்கள் எப்படி மேற்கொள்ளலாம். யாருக்காவது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா உடனே கொண்டு போவோம். ஆமாம், ஏதாவது கவுன்சிலிங் கொண்டு போனால் அவங்க நம்மளுக்கு நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, ஆலோசனைகளை சொல்லி மனநலத்தை எப்படி மேம்படுத்துறதுன்னு அவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க நம்ம நினைக்கிறோம். ஓகே, உண்மைதான். ஆனால் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவைப்படுகிற ஒரு குணாதிசயமாக இருக்க வேண்டும். ஏதோ மனநல ஆலோசகர் மட்டும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே எதை அறிந்திருக்க வேண்டும், இந்த கவலைகளை எப்படி மேற்கொள்ளுதல். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். வேதாகமத்தில் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபர் என்று சொன்னால் நம்ம யாரை சொல்லலாம்? யோபு. யோபை காட்டிலும் ஒரு பரிதபிக்கப்படத்தக்க நபர் இருக்கிறார். ஏன் யோபை குறித்து பரிதபிக்கப்படத்தக்க நபர் நம்ம சொல்ல மாட்டேன் அப்படின்னா, யோபு எவ்வளவு கஷ்டத்தின் ஆழத்துக்கு போனாலும் அப்புறம் அவர் மீண்டு வந்துட்டார். அவரை மாதிரி ஒரு பாக்கியசாலியே இல்லைங்கிற அளவுக்கு அவர் மீண்டு வந்துட்டார். ஓகே, ஸோ அவரை விட மிக பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபர் வேற யாரை சொல்லலாம்? யாரு? மோசே, தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? ஓகே, ஸ்தேவான். ஓகே, கல்லெறிந்து கொல்லப்பட்டதுனாலே அது மிகப்பெரிய ஒரு வேதனையான சம்பவம். ஆனால் நான் ஸ்தேவானை அவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கக்கூடிய நபராக பார்க்கவில்லை. அவருடைய கஷ்டங்களை, கவலை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா அந்த வேதனையில மரிக்கும் போதும் அவர் தேவனை பார்த்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸ்தேவான் பெற்றது. கடைசியா சகோதரர் சொன்ன யூதாஸை தான் நானும் நம்புறேன். பைபிள்லே ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபர் அப்படின்னா யூதாஸ். நாம இன்னைக்கு பைபிள்ல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் நேர்ல கண்ணால கண்ட ஒரு நபர் யார்? யூதாஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்ன கற்றுக் கொடுத்தார், நம்ம பைபிள் என்ன பண்றோம், ரீட் பண்றோம்.
அது ஆண்டவருடைய வாயிலிருந்தே நேரடியா ஒவ்வொரு வசனத்தையும் கவனிச்சது யாரு? யூதாஸ். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அநேக போதனைகளை செய்திருக்கிறார், அநேக முறை செய்திருக்கிறார். பைபிள் அது 1-2 தடவை தான் எழுதி வச்சிருக்கோம். ஆனா அவர் ஒவ்வொரு போதனையும் மீண்டும் 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 செய்து கொண்டே இருப்பார். இப்படி பல உபதேசங்களை பல முறை கண்ணால கண்ட ஒரு நபர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷம். 30வது வயதிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். பாருங்க, வெறும் 3 வருஷம் தான் அவருடைய ஊழியம். அப்ப அந்த 3 வருட ஊழியத்தை எவ்வளவு உத்வேகத்தோடு அவர் செய்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை கூடவே இருந்து கண்ணார கண்ட நபர் யார்? யூதாஸ். நேரடியாக கிறிஸ்துவனுடைய சீடனாக இருந்து கிறிஸ்துவோடு ஒருவனாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஒரு நபர், கிறிஸ்துவோடு அவ்வளவு நெருக்கத்தில் இருந்த ஒரு நபர், கிறிஸ்துவோடு ஒன்றாக சாப்பிட்ட ஒரு நபர் யார்? யூதாஸ். ஆனால் கடைசியில் அவர் என்ன செய்தார்? நமக்கு அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியும். அவரே அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார். நித்தியமும் அவருக்கு கேள்விக்குறியானது. யூதாசுடைய நித்திய வாழ்க்கையும் கேள்விக்குறியானது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? யூதாசினுடைய கவலை. நாம நினைக்க கூடாது யூதாஸ் ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டான் அதனால அவனுடைய நித்தியமே கேள்விக்குறியாச்சு. இல்ல, ஆண்டவரை காட்டி கொடுத்ததுனால அவனுடைய நித்தியம் கேள்விக்குறியாகவில்லை. அந்த காட்டி கொடுத்த காரியத்தினாலே வந்த கவலை அவருடைய நித்தியத்தை கேள்விக்குள்ளாக்கியது. அந்த கவலை ஒன்றும் மிக மோசமான கவலையும் கிடையாது. நல்லா பாருங்க, பரிசுத்தமான தேவனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று கலங்குவது தவறல்ல. அந்த கவலையிலே அவர் செல்வதுதான் என்ன மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. யூதாஸ் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான் மிகப்பெரிய பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபராக மாறினார். நம்மை விட அவர் யூதாஸ் யாரு? பாக்கியவான். ஆண்டவரிடத்திலே அதிகாரத்தை பெற்று அவர் என்ன செய்தார்? அற்புத அடையாளங்களை செய்தார். யாரு? யூதாஸ் செய்தார். அநேக பிசாசுகளை யூதாஸ் துரத்தினார். இப்படி அற்புத அடையாளங்களை செய்து சத்தியத்தை பெற்று ஆண்டவரோடு இருந்தும் கூட தன்னுடைய நித்தியம் அவருக்கு கேள்விக்குள்ளானதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த யூதாஸ்க்கு அங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு இப்ப இவ்வளவு தாங்க முடியாத கவலை இருக்க, இதை எப்படி நாம மேற்கொள்ளலாங்கிற ஒரு காரியம் அவனுக்கு தெரிந்திருந்தது என்றால், தன்னுடைய கவலைகளை மேற்கொண்டிருந்தாரானால் இன்றைக்கு அவரை போல ஒரு பாக்கியவான் எங்கும் இருக்க முடியாது. ஆண்டவரோடு நான் ஒன்றாக 3 வருடங்கள் ஊழியம் செய்தேன், பின்மாறினேன், கீழே விழுந்தேன், இப்பொழுது ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் என்று ஆண்டவரோடு இருந்திருப்பார், உறுதியாக இருந்திருப்பார். ஓகே, ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஆச விசுவாசிகள் நமக்கு இந்த கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய நம்முடைய தியானம் அதுதான். ஒரு 2-3 குறிப்புகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். செய்தியின் முடிவிலே நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும், கவலைகளை மேற்கொள்வது எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சிருக்கு, எப்படிங்கிறத நம்ம தெரிந்திருந்தால் இன்றைய செய்தி நமக்கு போதுமானது. அடுத்து தொடர்ந்து நீங்களே கூட வேதாகமத்தில் படிக்கலாம். வேதாகமத்தில் வெறும் கட்டளைகள் மட்டும் இருக்காது, அந்த கட்டளைகளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றும் இருக்கும். அதான் அங்க நல்ல விஷயம். ஸோ நான் ஒரு 3 குறிப்பு தான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நீங்க இதே ஒரு நோக்கத்தோடு தொடர்ந்து என்ன செய்யலாம், இன்னும் ஆண்டவர் என்னென்ன வழிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாரு நம்முடைய கவலைகளை துக்கங்களை மேற்கொள்வதற்கு, தொடர்ந்து நாம் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்களோடு நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட முதல் பாயிண்ட், கவலைகளை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. The first step to conquer depression is to admit it. கவலைகளை மேற்கொள்வதற்கான ஒரு முதல் வழி, எனக்கு கவலைகள் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வது ஆண்டவரிடத்தில். அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை இருந்தால் தானே சரி செய்ய முடியும். அப்ப அந்த பிரச்சனை இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? ஒத்துக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் கவலைகள் கஷ்டத்தில் மன பாரத்தில் தான் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொள்வது ஆரம்ப படியாக இருக்கிறது, முதல் படியாக இருக்கிறது. இன்று அநேக விசுவாசிகள் எவ்வளவு கவலைகள் துக்கங்கள் மனசுல இருந்தாலும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது என்னவாயிரும், வெளியே வரும். அல்லது அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக அந்த கவலைகள் நம்மை கொண்டு போயிடும். அவங்களால நார்மலா நடக்க முடியாது, அதை இதை தவறா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்ன இந்த விசுவாசி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாரு என்னன்னு பார்த்தா, பல மாதங்களாக வருடங்களாக அவருடைய இருதயத்தில் இருந்த கவலைகள் ஒரு காரணமாக இருக்கும். ஆகவே நாம ஒருவேளை அந்த கவலையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை கொட்டி அழுதுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன அவிசுவாசின்னு சொல்லிடுவாரா?
அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அதிகாரங்கள்லாம் பைபிளில் படிக்கிறோம். இந்த 42, 43 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 88 போய் படித்து பாருங்க. வெறும் கவலைகளாக மட்டும்தான் இருக்கும் அந்த வசனம். 88 அதிகாரம், அந்த 88ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே அதில் அந்த கவலையை மேற்கொள்றதுக்கு எப்படி, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எவ்வளவு நல்லவர், அப்படிலாம் ரொம்ப இருக்காது. வெறும் புலம்பலாக மட்டுமே முழு அதிகாரமும் சங்கீதம் 88 இருக்கும். இந்த 42 அதை எடுக்க வேண்டாம், தியானம் இல்லை. இதுதான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். வேதாகமத்தில் ஒரு புத்தகத்துடைய பெயரே என்னவா தான் இருக்கு? புலம்பல். இல்லப்பா அந்த பேர் சரியில்லை, இப்படிலாம் நம்ம புலம்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. நீ ஒரு புத்தகமே எழுது, உன்னுடைய புலம்பல் எல்லாத்தையும் எழுது. எபிரேயத்தில் புலம்பலுங்கிற தலைப்புக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா ஐயோன்னு இருக்கு, அவ்வளோதான். புத்தகத்துக்கு பேர் என்ன? ஐயோ. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய கவலைகளை மறைப்பது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் மிகவும் ரொம்ப பலனற்றவர்கள் என்பதை அவர் மறைப்பது கிடையாது. தம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீ எவ்வளவு பலனற்றவனாய் இருக்கிறாய் அதை வெளிப்படுத்து அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ எவ்வளவு பலவீனனாக இருந்தாலும் நம்முடைய கவலைகளை என்ன செய்யலாம்? அவருடைய சமூகத்திலே வெளிப்படுத்தலாம். சங்கீதம் 88 அதுதான், புலம்பல் புத்தகமே அதான். எரேமியாவுடைய கவலைகளாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 42, 43 நம்ம பார்க்கிறோம் அவருடைய கவலைகள் முற்றுமாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். 42ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 3ஆம் வசனம். என் தேவனே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கவலைப்படுகிறேன். இரவும் பகலும் நான் சாப்பிடுவதே கூட கிடையாது. ஏன்னா என்னுடைய சாப்பாடுலாம் என்னதுதான்? என்னுடைய கண்ணீர் தான். நான் சாப்பிட கூட செய்ய முடியல. இரவும் பகலும் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடைய தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அவர் எவ்வளவு கவலைப்படுகிறார் என்பதை என்ன ஒரு வசனத்தை வெளிப்படுத்துகிறார். என் உள்ளம் உருகுகிறது, இரவும் பகலுமாக கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க 10ஆம் வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை. இது வெறும் மன வலி மட்டுமல்ல, சரீரத்திலும் அது அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. சரீர வேதனைகளையும் கூட தருகிறது. ஆண்டவரத்துல எல்லாத்தையும் சொல்ற, ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய கவலை, எனக்கு பெரிய ஒரு தலைவலி மைக்ரேனை கொடுத்துருச்சு ஆண்டவரே. தவறு இல்லை, கொடுக்கும். நீங்க பாருங்க, எந்தெந்த நோய்க்கெல்லாம் கவலைகள் காரணமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்தெந்த நோய்க்கெல்லாம் கவலைகள் காரணமாக இருக்கிறது, அல்லது கவலைகள் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் போது எந்தெந்த நோயெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? இது அல்சர். அல்சர் வேற, தலைவலி வேற, ஹார்ட் அட்டாக். ஆமா, இன்னைக்கு இந்தியாவில் எந்த நோயில அதிகமான மக்கள் மரிக்கிறாங்க? எந்த நோயில அதிகமான மக்கள் மரிக்கிறாங்க? எந்த நோய் தான்? ஆமா, ஹார்ட் அட்டாக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்கு மனநோய் பெரிய காரணமா இருக்கு. ஸோ கேன்சரு, சுகரு, அப்படி இப்படின்னு எவ்வளோ நோய் இருந்தாலும் எந்த நோயில அதிகமாக மரிக்கிறோம் நம்ம? மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்னைக்கு என்னாச்சு? நேற்று வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார், இன்னைக்கு என்னாச்சு? ஒரே வார்த்தை தான், ஹார்ட் அட்டாக். அதுக்கு மேலே நம்ம கேள்வியும் கேட்க மாட்டோம். அந்த ஹார்ட் அட்டாக் யாருக்குனாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம், எப்போனாலும் வரலாம், ஒன்றுமே கேள்வி கேட்க மாட்டோம். எவ்வளவு ஆரோக்கியமானவர் ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆரோக்கியமானவர் கூட என்ன வருது? சரி, இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த கவலையினால என்ன வரலாம்? ஹார்ட் அட்டாக் வரலாம். வேற என்ன நோயெல்லாம் வரலாங்கிறீங்க? தலைவலி, ஹார்ட் அட்டாக்கு, அல்சர் 3 சொல்லியிருக்கீங்க. கேன்சர். எப்படி அல்சர் மாதிரி ஒரு புண்ணை உண்டாக்குதோ, அது கேன்சரையும் ட்ரிகர் பண்ணக்கூடியதா என்ன இருக்கு? கவலைகள் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு நான் சொல்ல வரல, நம்முடைய செல்கள் சரியாக இயங்க முடியாதபடி நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஏன்னா நம்மளுடைய அந்த அப்படியே ஒரு கவலை, அந்த செல்கள் எல்லாமே ஒரு சரியா இயங்க முடியாத ஒரு நிலைக்கு போகும் பொழுது, தன்னுடைய வழக்கத்திற்கு மாறா போகும்போது அது கேன்சரா மாறுது. மனநலம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக போகிறார். வேற என்ன நோய் கவலை உண்டாக்குது? சுகர், கிட்னி போயிடும், ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும்.
ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இப்படி பல நோய்களை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேற சில குணப்படுத்த முடியாத நோய்களை கூட கவலை என்ற குணப்படுத்தக்கூடிய நோய் உருவாக்கி விடுகிறது. கவலைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். இன்னைக்கு உள்ள கவலை நாளைக்கு மாறிடும். ஆனால் அந்த கவலை நமக்குள்ள வரும்பொழுது சில குணப்படுத்த முடியாத நோய்களை இது என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசண்டாக நம்ம சபையில் ஒரு தம்பி, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் சொன்னாங்க, வலிப்பு நோயின்னு சொன்னாங்க, ஃபிட்ஸ். அப்போ நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு பழக்கம் அதுதான், எல்லாத்துக்கும் ஒரு ஆராய்ச்சி. அப்படி அதை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு மனுஷனுக்கு ஏன் வலிப்பு நோயெல்லாம் இது மாதிரி சீசர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கும் என்ன மிகப்பெரிய ஒரு காரணம், கவலைகள் ஒரு மிகப்பெரிய காரணம். இப்படி கவலைகள் என்பது நம்முடைய நித்தியத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கும், நம்முடைய வாழ்நாளை ஒரு சந்தோஷத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கும், நம்முடைய சரீரத்தையும் ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நோயாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதை நீ என்ன பண்ணு, என்னிடத்திலே வந்து ஒப்புக்கொள், வெளிப்படுத்து என்கிறார். அதை தான் நாம் முதலாவது குறிப்பாக பார்க்கிறோம். முதல் விஷயம், நம்முடைய தேவனிடத்தில் போய் நம்முடைய எல்லா காரியங்களும் வெளிப்படும். ஆண்டவரே, இந்த கவலையினால நான் எவ்வளவு பாதிக்கப்படுறேன், ஆண்டவரிடத்துல மனம் விட்டு நாம் என்ன செய்யலாம், அழலாம். பைபிள்ல இப்படி மனம் விட்டு அழுத நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? யாரு? அன்னாள் தன்னுடைய முழு மனதையும் ஆண்டோடைய சமூகத்திலே ஊற்றினாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்துருச்சா? உடனே பிறக்கல. ஆனால் அண்ணாவுடைய முகம் மாறிவிட்டது, அந்த கவலைகளுடைய முகத்திலிருந்து மாறிவிட்டதுன்னு பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரிடத்தில் நம்முடைய கவலைகளை கொட்டுவதே நமக்கு ஒரு என்ன கொடுக்குது, ஆமா, ஒரு விடுதலையை தருகிறது. வேற யார் இருக்கா ஆண்டவரிடத்திலே தன்னுடைய மனதை ஊற்றிய நபர்கள்? எசேக்கியேல், யோபு. யோபு என்ன செய்தார், தன்னுடைய பிறந்த நாளையும் கூட சபிக்கிறேன் என்று ஆண்டவரத்தை சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த அளவு ஆண்டவரத்தை தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறார். நம்ம இவர் மோசே, ஆண்டவரை என்னை நீங்க என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்கள், இவங்க மத்தியில் என்னால் செய்ய முடியல ஆண்டவரே என்று ஆண்டவரத்தை தன்னுடைய கவலைகளை கொட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மளே கவலைப்பட்டு அழுத என்னத்துக்காரது அப்படிதான் நினைக்கிறாரா? நீங்க எடுங்க யோவான் 12ஆம் அதிகாரம், எத்தனை, 27. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுகிறேன், பிதாவே இதோ இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே நான் இந்த வேலைக்குள் வந்தேன். பாருங்க, இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. அது மட்டும் இல்ல, அப்படி நீங்க மத்தேயு 26:38 எடுங்க. மத்தேயு 26:38. பாருங்க, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அது என்ன துக்கத்திற்கும் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்திற்கும் வித்தியாசம்? ஓ, மரணத்துக்கு ஏதுவான, ஓகே, இது ஒரு பதிலா வச்சுக்கிடலாம். துக்கத்திற்கும் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் சொல்லும்போது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எப்படி இருக்கும், சிலருக்கு தற்கொலை எண்ணத்தை கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இப்படி இவ்வளவு கஷ்டத்துல வாழ்றதுக்கு மரணிப்பது எவ்வளவோ மேல், விடுதலை ஆயிரும் போல அப்படின்னு சிலர் நினைக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான கவலை வேற, எப்படி மரணத்துக்கு ஏதுவான கவலைன்னு விவரிக்கலாம்? ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவலையை வந்து பொய் சொல்ல மாட்டார். நமக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம எப்படி பண்ணிடுவோம், உலகமே ரெண்டாயிரும். அந்த ஒரு குணாதிசயம் வந்து மனிதர்களுக்கு உண்டு. பயங்கரமா நம்ம அழுதுகிட்டு இருப்போம், பயங்கரமான கவலை வரும். ஆனா என்னாச்சு அந்த காரணத்தை சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இதை போய் நான் எப்படி சொல்லி, அப்ப இதுக்குத்தான் நீ அழுதியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம பேசாம காரணத்தை விட்டுருங்க, அதை காரணத்தை விட்டுருங்க. சிலர் இப்படி அழுவாங்க, அழுதுகிட்டே, என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னன்னே தெரியலங்க அப்படின்னு, என்னன்னே தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கவலை தான், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மாதிரி தெரியுது, என்னன்னே தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய கவலைகளை இப்படிலாம் கூட்டிலாம் சொல்ல மாட்டார். சின்ன பிரச்சனையை வந்து பெருசாலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் சொன்னது பெருசா தான் இருக்கும். ஆனால் உண்மையாவே வெளிப்படுத்துறாரு, என்னுடைய துக்கம் மரணத்திற்கு ஏதுவான
துக்கம்தான். அது என்ன பண்றாரு? தன்னுடைய சீடர்களிடத்திலும் வெளிப்படுத்துகிறார். அங்கே போய் ஆண்டவரிடத்திலே பிதாவினிடத்திலும் கொண்டு போய் அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன், நம்முடைய கவலைகளை மேற்கொள்வதற்கான முதல் படி ஆண்டவரிடத்திலே போய் அதை ஊற்றி விடுவது. ஊற்றி விடுது என்று சொல்வதை விட வெளிப்படுத்துவது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். அவர் உங்களை 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, நீங்க தொடர்ந்து பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். 8ஆம் வசனம், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, உங்க கவலைகளை ஆண்டவர் மேல வச்சிருங்கன்னு மட்டும் அவர் சொல்லல. ஒருவேளை வைக்கலன்னா என்ன சொல்றாரு? ஆமா, பிசாசானவன் உங்களை கொண்டு போய் விடுவான். நான் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கட்டும், எத்தனை வருஷ விசுவாசியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊழியனா கூட இருக்கட்டும், பிசாசு சில நேரங்களில் வெறும் பாவத்தின் மூலமாக மட்டுமே வஞ்சிப்பது கிடையாது. கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் மூலமாகவும் நம்மை வஞ்சிக்க முடியும். நான் நினைக்கிறேன், பெரும்பாலான நல்ல விசுவாசிகளை கூட பிசாசு அப்படிதான் கவர்ந்து செல்கிறான். பல வருடங்களாக எங்களோடு பயணித்த சில விசுவாசிகள் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய விசுவாசத்தை விட்டு தடுமாறும் போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் விசாரிப்போம், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை. அப்படிதான் லாஸ்ட் டைம் ஒரு விசுவாசிகள் குடும்பத்தில் அப்படி பேசும்போது அவங்க ஒரு முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்ன ஆனாலும் நம்ம பிரச்சனையை மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படி சபையை விட்டு நின்று போனாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்ற முடியாத ஒரு கவலை இருக்கு. யாரோ அவங்க வருத்தப்படுத்திட்டாங்க போல ஒரு கவலை இருக்கு. ஆனா என்னாலும் இந்த கவலையை மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க. பிசாசானவன் யாரைனாலும் என்ன பண்ண முடியும்? இந்த கவலையினாலே விழுங்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்களுடைய கவலைகளை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க, விசாரிக்கிறவன் ஆனபடியால் அவரிடத்திலே கொண்டு போய் விடுங்கள். நான் பாருங்க, இதுவரை நேரம் என்ன படிச்சோம் அப்படின்னா, உங்க பிரச்சனை எப்படி சரியாக போகுது நான் பார்க்கல, உங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்க தான் பார்த்துருக்கோம். முதல் குறிப்பே அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட நேரம் செலவிடுங்க. போதும். அது சரியாகுதோ இல்லையோ அதெல்லாம் 2வது 3வது பட்சம். ஆனா முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய எல்லா கவலைகளையும் வெளிப்படுத்தி விடுவோம். ஸோ இதான் முதல் கவலை. நம்முடைய கவலைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துங்கள். முதல் பாயிண்ட் அதுதான். சரி, 2வது குறிப்பாக நான் எழுதி வச்சுன்னு பார்க்கலாம். நம்முடைய கவலைகளுக்கான காரணத்தை கண்டறியுங்கள். அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். அப்படி காரணம்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இதில் என்னுடைய தவறுகளோ பாவங்களோ ஏதாவது இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஓகே, இப்போ பாருங்க, ஒருவேளை கொரோனான்னு ஒரு பெரிய ஒரு லாக்டவுன் மாதிரி வந்துருச்சுன்னா வைங்க, அநேகருக்கு வேலைக்கு போக முடியாது, கையில் பணம் இருக்காது, பெரிய கவலை, போராட்டம், கஷ்டம்தான். ஆனால் எனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இதில் என்னுடைய பாவம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்படி சில பிரச்சனைகளுக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்காது. எல்லா பிரச்சனையும் அப்படி கிடையாது. அநேக பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். அதனாலதான் நம்ம பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது இதில் என்னுடைய தவறுகள், பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 2வது குறிப்பே அதான். சங்கீதம் 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. 38ல, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. யாருடைய அம்புகள் தைக்கிறது? யாருடைய கை இருத்துகிறது? இருத்துகிறதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு மனுஷனை விசுவாசிய, ஏதோ அவிசுவாசிய யாரையோ கிடையாது, இந்த மனுஷன் எப்படி கூப்பிடுறாங்க? கர்த்தாவே. இவரை கர்த்தராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாசன் தான் இதை எழுதுகிறார். கர்த்தாவே உம்முடைய அன்புகள் என்னை தைத்திருக்கிறது, உம்முடைய கை என்னை இருத்துகிறது. பிசாசு அமுக்கல,
கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? இந்த விசுவாசியை, இந்த கர்த்தருடைய பிள்ளையை இருத்துகிறதே கர்த்தர் தான். நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு? கர்த்தருடைய அம்புகளை தைக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? தைப்பார். அவர் நேரடியா பேசுற, ஆண்டவரே உம்முடைய அம்பு என்னை தைக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஏன் அம்புகள்லாம் யாரையும் தைக்காதுப்பா, நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த வசனமே இங்க வந்திருக்காது. நீ பொய்யா பேசிக்கிட்டு இருக்காத, அந்த பொய்யை எழுதாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த சங்கீதத்தையே கேன்சல் பண்ணி விட்டுருப்பாரு. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், அது என்னுடைய அம்பு தான், அது என்னுடைய கைதான், என்னுடைய கைதான் உன்னை இருத்துகிறது. 3ஆம் வசனம், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஆண்டவருடைய அம்புக்கும் அவருடைய கை இருத்துகிறதற்கும் என்ன காரணம்? அவருடைய கோபத்திற்கு என்ன காரணம்? ஒத்துக்கிட்டார், என்னுடைய பாவங்கள். ஸ்பர்ஜியனுடைய ஒரு வாக்கியம் இப்படியா வரும். சார்லஸ் ஸ்பர்ஜியன் ஒரு போதகர், அவர் இப்படியா எழுதியிருந்தாரு. அதை என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். அநேக விசுவாசிகள் குழம்பி போயிட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸ் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்பர்ஜியனு, நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பது கடவுளுடைய மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறார். அதை காட்டிலும் பெரிய கிருபை நான் நோயில் இருப்பது அப்படின்னு எழுதுறாரு. அப்ப என்னவா அதான் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஆரோக்கியமா இருக்கதானே கிருபை, நோய் இல்லாம இருக்கிறதான கிருபை. இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி வருதுனே தெரியல, என்ன வருதுனே தெரியல, எல்லாம் வருது, எப்படி இல்லாம வருது. அப்ப இவ்வளவு பிரச்சனை மத்தியில் நோய் இல்லாம இருக்கிறதான கிருபை. அப்ப அவர் அதை கரெக்டா தான் சொல்றாரு, ஆரோக்கியமா இருப்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை, அதை விட பெரிய கிருபை என்னுடைய சிக்னஸ், நோய். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏன்னா இப்படிப்பட்ட இந்த பலவீனத்துலதான் நான் ஆண்டவரை அதிகமா அண்டிக் கொண்டேன். இப்படிப்பட்ட பலவீனத்துலதான் என்னுடைய பாவங்களை நான் உணர்ந்தேன். அப்ப பாருங்க, சில ஆண்டவருடைய அந்த அம்புகள், ஆண்டவருடைய அந்த இருத்தும் கரங்கள் எதற்காக? நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலே உணர்த்துவதற்காக. அதனாலதான் அவர் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய பாவத்தினாலதான் நான் இவ்வளவு வலி வேதனைகளையும் படுகிறேன். அவருடைய பாவத்தை அவர் உணர்ந்து கொண்டார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஏன் அவருடைய கவலைகளை ஃபுல்லா பாருங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஸோ அவருடைய அக்கிரமத்தினாலே அவர் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார் என்று தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஸோ நம்முடைய அநேக கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எது காரணமாக இருக்க முடியும்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஸோ அதனால தான் நம்ம முதல்ல ஆண்டவர் நம்முடைய கவலைகள்லாம் கொட்டி விடுறோம். ஆண்டவர் இப்படிலாம் கவலைப்படுறேன், இவ்வளவு நெருக்கப்படுறேன், இவ்வளவு துயரமாக இருக்கிறேன் நான். அடுத்து நான் ஆண்டவர் சமூகத்தில் யோசிக்கிறேன், ஆண்டவரே இந்த கவலைகள், இந்த கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகள், இவ்வளவு நெருக்கங்களுக்கு என்னுடைய பாவங்கள் ஏதாவது காரணமாக இருக்கிறதா? என்னுடைய இடத்துல இவ்வளவு பெரிய பாவங்கள் இருக்கும் பொழுது பிசாசு வர வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய கரங்களே என்ன செய்ய முடியும்? இருத்த முடியும், அமிழ்த்த முடியும். அதை விவரிக்கிறார். என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய தலைக்கு மேல் பெருகும் போது என்னால் தாங்க முடியாத பாரம் ஆயிற்று என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. 5ஆம் வசனம். அப்படியே நீங்க சங்கீதம் 139ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப இதுதான் நம்முடைய முதல் காரியமாக இருக்க வேண்டும். அதாவது பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் முதலாவது நாம் யாரை சந்தேகப்பட வேண்டும்? ஆமா ஆமா, நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு திருமணம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. திருமணம்னு ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு என்ன நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்காங்க. உடனே திருமணமானவ யார்ட்டையாவது போய் பிரதர் அது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு? ஓகே, திருமணமான யாரை கேட்டாலும் அவங்க என்னதான் சொல்லுவாங்க? உண்மைதான், நல்லா தெரியும் தான், ஆனாலும் தெரிஞ்சு போய் மாட்டத்தான் செய்வோம், வேற வழியே இல்லை. உண்மைதான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், இருந்தாலும் அதான் நம்ம செய்வோம், வேற வழி இல்லை. எல்லாரும் அதான் செய்ய சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவ? அப்படியே எந்த அளவுக்கு பயந்துருவாங்க பாருங்க எல்லாருமே. இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்ப இந்த திருமண உறவு மிகவும் கசப்பாக, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருப்பதற்கு யார் காரணம்? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? தனியா இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தேன், இவ்வளவு பெரிய வருத்தங்கள் பாரங்கள் சுமைகள் எல்லாம் இல்லை. ஆனால் எப்பொழுது திருமணம் உறவு பிள்ளைகள்னு ஒரு குடும்பம்னு வந்துருச்சோ நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அப்ப யார் தான் பிரச்சனை? புதுசா ஒருத்தர் வந்தார் என் வாழ்க்கையில. அவர் யாரு? என்னுடைய கணவர். அவர் தான் பிரச்சனை. புதுசா என் வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்தாங்களே, யாரு? என்னுடைய மனைவி. அவங்க தான் என் வாழ்க்கையவே என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. இன்னும் பரலோகம் தான் ஒரே கதி. ஏன்னா பரலோகத்துல என்ன கிடையாது? துக்கம் இல்லை. முதல்ல மனைவி கணவர் என்று இல்லை. அப்போ தொல்லை இல்லையா? அதெல்லாம் ஆச்சரியக்கூடாது. அப்போ ஒன்ஸ் திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த விடுதலை எங்கதான் இருக்கு? எவ்வளவு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இல்லாம அது யதார்த்தமாகிவிட்டது. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மாட்டிக்கிட்டோம், அதுக்கு விடுதலை எங்கதான் இருக்கு அடுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல. அந்த கணவனும் சரி அந்த மனைவியும் சரி என்னிடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை நான் சரி செய்கிறேன். அந்த மனைவி நினைக்கிறாங்க என்னுடைய தவறுகளை நான் சரி செய்கிறேன். நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒருவேளை என்னுடைய எல்லா கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்னுடைய பாவங்கள் காரணமாக இருக்குமோ, என்னுடைய தவறுகள் காரணமாக இருக்குமோ, என்னுடைய முடிவுகள் காரணமாக இருக்குமோ, என்னுடைய ஆசைகள் காரணமாக இருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு எடுக்கிறாங்கன்னு நீங்க குடும்பம் எப்படி ஆயிரும்? அப்புறம் இப்பவே அது பரலோகமா மாறி. ஆகவே நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரும்போது யார் யாரையோ சந்தேகப்பட வேண்டாம். இதுல என்னுடைய தவறான முடிவுகள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் என்னவாக இருக்கும் என்றுதான் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? முதலாவது யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதைத்தான் தாசன் 139 எழுதுறாரு, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது எப்படி நினைப்பேன் அப்படின்னா, இந்த மனுஷன் முதல்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார், பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பார். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகங்க, அதை மீறி கூட என்னிடத்துல என்ன இருக்க முடியும்? தவறுகள் இருக்க முடியும். ஆண்டவரே இப்பொழுது நீங்க என்ன ஆராய்ச்சி பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கண்ணுக்கே நம்மகிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை தெரியுது, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆராய சொல்லுவோமா? நல்லா பாருங்க, நம்மளே ஆராய்ச்சி பார்க்குறோம். ஆராய்ச்சி பார்க்கும்போது 10 லோடு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு பிரச்சனை நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது, வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நமக்குள்ளே நமக்கு நல்ல பிரச்சனை தெரியும் போது, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஆண்டவரே ஆராய்ச்சி பண்றதுக்கு அவசியமே இல்லை. என்னுடைய தவறுகளும் பாவங்களும் மிக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா எழுதிக்கிட்டே போகலாம், அவ்வளவு தவறுகள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இடம் இல்லை. ஆனா இந்த கர்த்தருடைய தாசன் தன்னை ஆராய்ந்து பார்த்திருப்பார், அதை சரி செய்திருப்பார். ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் சரி செஞ்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு ஆண்டவரே, இப்ப நீங்க என்ன பண்ணி பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை என்னாலே என்னுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல, என்னுடைய பாவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஆண்டவரே நீங்க எப்படியாவது என்னிடத்திலே ஆராய்ந்து என்னுடைய பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தி விடுங்கள். அதுதான் அந்த ஜெபம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்படி நீங்க சங்கீதம் 17 பாத்தீங்கன்னா, மூன்றாம் வசனம், சங்கீதம் 17:3. ஒரே சங்கீதமா படிக்கிறோம். 17:3. போதும். இந்த வசனத்தெல்லாம் நம்ம என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில ஒரு டைமா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும்
காணாதிருக்கிறீர். அதாவது லெவல் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு பார்க்குறோம், நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மகிட்ட எந்த தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஒருத்தர் இருந்தாருன்னா அது லெவல் 1. அடுத்த லெவல், ஆண்டவர் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் என்ன கண்டுபிடிக்க முடியல. அதைத்தான் இங்க அவர் சொல்றார், நீர் என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். இப்படிலாம் நம்ம வாழ முடியுமா? லெவல் 1 கஷ்டம். நம்மளை நாம ஆராய்ஞ்சு பார்க்கும் போதே அந்த லெவலுக்கு போகவே முடியாது. லெவல் -100ல் நம்ம இருப்போம். அது -99, -98, என்னைக்கு -10, என்னைக்கு -0, லெவல் 0. நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம என்ன ஆராய்ச்சி பார்க்குற லெவல் 1. பவுல் அதை செய்தார். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, என்ன நானே ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா அந்த வசனம் உங்களுக்கு ஏதாவது? அப்படி இல்லாம பவுல் சொல்லியிருக்காரு. சரி, அது நியரஸ்ட் வசனம், ஆனால் அந்த வசனம் இல்லை. ஒன்று இப்படிலாமா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனா அவரை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அறியேன், யாதொரு குற்றத்தையும், எந்த குற்றத்தையும் என்னிடத்தில் நான் அறியேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொன்னவர் அவர். அவரை எவ்வளவு நிதானித்து அறிந்திருப்பார்? அவரை எவ்வளவு நிதானித்து அறிந்திருப்பார்? நிதானித்து அறிந்து சொல்லுகிறார், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் காணேன். லெவல் 2. சரி, இப்போ என்கிட்ட நம்ம லெவல் 1, நான் என்னை நானே ஆராய்ச்சி பார்க்கும்போது என்கிட்ட எதுவுமே தெரியல. இருந்தாலும் லெவல் 2ல என்ன பண்ணலாம்? என்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் கண்டுபிடிக்கப்படலாம். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே, அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம சங்கீதம் 17ல படித்தோம், அங்கே ஒருத்தர் லெவல் 2 பாஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து பார்த்தீர், விசாரித்தீர், காலத்தில் கூட விசாரித்தீர், என்னை புடமிட்டு பார்த்தீர், என்னிடத்தில் ஒன்றும் காணாதிருக்கிறீர். இப்படியெல்லாம் விசுவாச வாழ்க்கை இருக்க முடியும். சும்மா சந்தோஷமா இருக்கிற ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நான் கஷ்டப்பட்டு கவலையிலே இருந்துக்கிறேங்க, இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த அளவு நாம் ஒரு குற்ற மனசாட்சி இல்லாதவர்களாக இருந்தால் மட்டுமே சமாதானத்தோடு இருக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள ஒரு குற்றமுள்ள மனசாட்சி இருந்தது என்றால், நம்முடைய சூழ்நிலைகள்லாம் நல்லாவே இருந்தால் கூட முழுமையான சமாதானத்தில் நாம் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் முதல் குறிப்பாக அதை வச்சிருக்கேன். சரி, 2வது குறிப்பாக அதை வச்சிருக்கேன். முதல் குறிப்பு என்ன? ஆண்டவரத்தை என்ன பண்ணுறோம்? வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தினா மட்டும்தான், என்னிடத்துல கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆண்டவரே, ஒரு சமாதானமற்ற மனுஷனா தான் இருக்குன்னு ஒப்புக்கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போவோம். அப்போ அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்னிடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, என்னுடைய எந்த பாவங்கள் இந்த கவலைகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்று அதை நாம் என்ன செய்கிறோம்? நிதானிக்கிறோம். அப்படி நாம் நிதானிக்கும் பொழுது நம்ம லெவல் 1க்கு போக முடியும், லெவல் 2க்கும் போக முடியும். அது சாத்தியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எது லெவல் 1? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யாதொரு குற்றத்தையும் காணேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சுத்த மனசாட்சியோட நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு அப்படித்தானே சொல்லுகிறார், எங்கள் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட தேவனை நாங்கள் ஆராதித்து வருகிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆராதனை மட்டும்தான் இருக்கு, எந்த ஆராதனை கிடையாது. சுத்த மனசாட்சியோட ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகள் அப்படியா இருக்கும், எங்கேயாவது இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எங்கேயாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கலாம், ஆசியா கண்டத்தில் இருக்கலாம், இந்தியாவில் எல்லாம் இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்கிறார், எங்கள் முன்னோர்கள் முதற்கொண்டு இந்த தேவனை நாங்கள் எப்படிதான் ஆராதித்து வருகிறோம்? சுத்த மனசாட்சியோட தான் நாங்கள் ஆராதித்து வருகிறோம். தேவனை அப்படி மட்டுமே ஆராதிக்க முடியும். அப்படி மட்டுமே நாம் அவருக்குள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அதே வேளையில் இன்னொன்று சொல்லிடுறேன், சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, எல்லா பாவங்களும், பிரச்சனைகளும், அக்கிரமங்களும் இருக்கும், ஆனா சமாதானமா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? எல்லா அக்கிரமும் இருக்கும், நீங்க என்ன பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி? ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டும் சரி, நாங்களும் சரி, நாங்கள் கடவுள் ரொம்ப கிருபையாக நடத்தினார். நான் ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். ஹஸ்பண்டு அவரும் ஹெட் மாஸ்டர் தான். நாங்கள் 2 பேரும் ரிட்டையர்ட் ஆனோம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் என்ன கவலை வரப்போகுது, கஷ்டங்கள் வரப்போகுது, எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க,
கடவுள் எங்களை அருமையாக நடத்துகிறார். நாங்கள் வீடு கட்டி ஒரு 10 வீடு கட்டி எல்லாரையும் வாடகைக்கு விட்டுருக்கிறோம். ஆனால் ஒரு இந்துக்களுக்கு கூட நாங்கள் விட்டது கிடையாது. அப்படி கர்த்தருக்குள்ள நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்படி இருக்கலாமா கிறிஸ்தவர்கள்? ஆனால் எவ்வளோ ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் கடவுளுக்கு ரொம்ப பரிசுத்தங்க, கிறிஸ்தவரில் மட்டும்தான். கிறிஸ்தவனே கிறிஸ்தவன் கிடையாது, ஏகப்பட்டவர். அப்போ நம்ம இப்படி அநேகர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஜாதி பார்த்து விட மாட்டாங்க, அதை இதன்னு பார்த்து நிறைய காரியங்களை பார்த்து விடாமல் இருப்பாங்க. ஆனால் பெருமையாக பேசுவாங்க, ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ பென்ஷன் பணம் வருது, எவ்வளவு வாடகை கூட்டி, எவ்வளவு பெருசாக ஆஸ்தி உடையவங்களா இருக்கிறோம், பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும், இவ்வளவு சமாதானமாக சந்தோஷமா இருக்காங்களா, ஐயோ சூப்பர் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவ்வளவு பாவத்திற்குள்ளதான் எப்படி இருப்பாங்க. அது மிகப்பெரிய வஞ்சனை, பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரும் வஞ்சனை. அதுதான் பாவத்தில் நம்மளை சமாதானமா வச்சிருக்கிறது. நம்மகிட்ட அவ்வளவு பாவங்களையும் அக்கிரமங்களையும் வச்சுக்கிட்டே நம்மளை சமாதானமா படுத்து உறங்க செய்கிறது பிசாசினுடைய வஞ்சனை. அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். உண்மை. பிசாசு பிரச்சனை கொடுத்து தான் நமக்கு போராட்டத்தை கொடுக்குறான். சந்தோஷத்தை கொடுத்து என்ன பண்ணுவான், நம்மளை வஞ்சிப்பான். பிரச்சனையை கொடுத்து மட்டும் வஞ்சிக்கிறது இல்லை, பாவத்தை கொடுத்து மட்டும் வஞ்சிக்கிறது இல்லை, சந்தோஷத்தை கொடுத்தும் வஞ்சிப்பான். ஸோ அதனால தான் இந்த முதல் குறிப்பு ரொம்ப முக்கியம். செய்தி எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி தானே? ஓகே, அப்போ நான் முதல் குறிப்போடு நான் நிறைவு செய்கிறேன். 2ஆம் குறிப்பு மட்டும் 3 குறிப்பு, நான் 2ஆம் குறிப்போடு நிறைவு செய்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கவலைகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பிடித்த கட்டளையே அதுதான், நாம் ஒன்றையை குறித்து கவலைப்படக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்துக்கு கூட நீ கவலைப்படக்கூடாதுன்னா, எந்த விஷயத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னா, எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒருவனாக நான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எந்த கவலையாக கொடுத்தாலும், எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அதனாலதான் செர்மனுடைய அடுத்து நம்ம பார்த்தோம், எப்படி எல்லாம் நம்முடைய கவலைகளை மேற்கொள்வது. ஏன்னா எந்த கவலையை கையில கொடுத்தாலும் இந்த பிரதர் என்ன பண்ணிடுவாரு, அவர் அழகாக வழியில் வந்துருவாருங்க. ஏன்னா அவர் யாரு, தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். முதல் படி என்ன, தேவனிடத்தில் நம்முடைய கவலைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அக்ரி, ஆமா ஆண்டவரே நான் கஷ்டத்துல தான் இருக்கேன். அநேக விசுவாசிகள் அவ்விதமாக தேவனிடத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வியாகுலங்களை பிதாவினிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய சகோதரர்களிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல் குறிப்பு. 2ஆம் குறிப்பு நம்ம என்ன படித்தோம், நம்முடைய கவலைகளுக்கு நம்முடைய பாவங்களே நாமே கூட என்னவாக இருக்க முடியும், காரணங்களாக இருக்க முடியும். இப்படி குடும்பத்தில் ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குடும்பமே சந்தோஷமாக கூட மாறிவிட முடியும். ஸோ முதல்ல சந்தேகப்பட வேண்டியது யாரை தானே பார்த்தோம், நம்மளை. அப்படி நம்மை நாமே பரிசோதித்து நிதானித்து ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை விருத்து ஒதுக்குகிறோம். தேவனும் நம்மை ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்மை சரி செய்கிறார். 2ஆவது குறிப்பு. சரியா? 3ஆவது குறிப்பு. சரி, 2 பார்த்துருக்கோம். 3ஆவது இதோட நிறைவு செய்கிறேன். இன்னொரு 4-5 இருக்கு, ஆனால் நம்ம நேரம் இல்லை, இதோட நிறைவு செய்கிறேன். 1%. இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். 3ஆவது குறிப்பு, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனைகளை கடவுளால சரி செய்ய முடியுமா, முடியாதா? அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஜாக் மோனன் அருமையா ஒரு கதை சொல்லுவார். நம்மளாம் எறும்பு மாதிரி அப்படிம்பாரு. நம்மளாம் எறும்பு மாதிரி. ஒரு எறும்பு நம்ம கிட்ட ஐயா இந்த அரிசியை என்னால் தூக்கவே முடியல, நீங்கள் எனக்கு தூக்கி உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சரி ரைட்டு இந்த அரிசியை நான் என்ன பண்ணுறேன், தூக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே இந்த எறும்பு சொல்லுது, ஐயா இது ரொம்ப வெயிட் ஐயா, நான் தூக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரிசி துகள், அந்த ஒரு அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி பயங்கர வெயிட்டு, உங்களால் தூக்க முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், பரவாயில்ல என்னால் தூக்க முடியும் அப்படிம்போம். இல்லை ரொம்ப வெயிட்டு, ஏன் வெயிட்டு, ஏன்னா அதை ரொம்ப அங்கேருந்து ஒரு 30 மீட்டர் கொண்டு போனோம் அதை. அதுதான் எறும்பு. அந்த எறும்புக்கு தெரியாது நம்முடைய பலம். நமக்கு அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இந்த எறும்பு பாருங்க எவ்வளவு புலம்புது அப்படின்னு. என்னால் அந்த அரிசி தோலையும் தூக்க முடியும், அதை 1 கிலோ அரிசி, ஒரு துகளை என்ன, ஒரு மூட்டையை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், தூக்கிடுவோம். அது 1 கிலோமீட்டர் கூட நடந்து கொண்டு போயிடுவோம். ஆனால் அந்த எறும்பின் பார்வையில் அதோடைய அந்த ஒரு அரிசி துகள் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷனாகிய நமக்கு அது ரொம்ப சாதாரணம். இப்போ நம்மளையும் கடவுளையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தேவனுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அந்த ஒரு அரிசி துகள் அளவு கூட இருக்காது. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் இந்த ஒரு அரிசி துகளுக்கு கூட நிகராக இருக்காது. தேவனுக்கு அது ரொம்ப எளிது. ஆனாலும் கூட அநேக நேரங்களிலே தேவன் அமைதி காக்கிறார் என்றால் என்னவாக இருக்க முடியும்? வேதாகமம் பல காரணங்களை சொல்லுகிறது. தேவனுக்கு நம்முடைய பிரச்சனைகளை, கவலைகளை மாற்றுவதற்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு நொடி போதும், நொடி கூட தேவையில்லை. ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதை விட, நம்முடைய பிரச்சனைகளை விட ஒரு பெரிய நோக்கம் அங்கே இருக்கிறது. எப்படி? விசுவாசத்தை பலப்படுத்துகிற நோக்கமாக இருக்கலாம். நம்ம வேதா முழுவதுமாக பார்க்கிறோம். நம்ம இவர் எடுத்துக்கோங்க, நம்ம யோசேப்பு, அவருடைய கவலைகளாம் லிஸ்ட் போடுவோமா? யோசேப்புடைய கவலைகளை. ஆமா, முதல்ல பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிக்கதான் நான் பார்க்கிறேன். அந்த 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 தரிசனத்தை யார் கொடுத்தா? அப்ப கர்த்தர் தான் பிரச்சனையை தொடங்கி வைக்கிறார். ஆண்டவரே, அந்த கனவை மட்டும் நீங்க கொடுக்கலனா, இவங்கிட்ட போய் சொல்லியிருப்பானா, அவங்க என் மேல டென்ஷனா இருப்பாங்களா, என்னை தூக்கி குழியில போட்டிருப்பாங்களா? என்னை செல்லமா வளர்த்து எங்க அப்பாட்ட இருந்து என்னை பிரிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு செல்லமா வாழ்ந்தானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடிமையா போகும்படியா அவனை என்ன பண்ணிட்டாங்க, கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு அவனை குழியில தள்ளினாங்க. தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய குடும்பத்தை சிறு வயதிலே அவர் என்ன செய்தார்? இழந்தார். தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களாலே அவர் என்ன செய்யப்பட்டார்? ஆமா, அதுல ஒரு ஆளு பேசாம ஏன் குழியில போய் கொன்றுங்க அப்படின்னு நான் ஒருத்தன், இல்லப்பா அவனே செத்து போயிடுவான் ஏன் அப்படின்னு இன்னொருத்தன். அப்புறம் ஒருத்தர் பார்த்தாரு, செத்து என்னங்க பிரயோஜனம், வித்தாவது நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் அப்படின்ட்டு தான் என்ன பண்றாங்க, சரி சாகாட்டி உயிரோட இருக்கட்டும், அப்படியா இறக்கப்பட்டா வித்தாங்க அவனை, மண்ணோட மண்ணா போறதுக்கு பதிலாக உயிரோட 4 காசு கிடைக்கும்னு சொல்லி அவனை என்ன பண்ணாங்க. அப்ப பாக்குறான், ஏன்னா எவ்வளவு மோசமான மனிதர்கள் இருப்பீங்க நீங்க, இவ்வளவு மோசமான மனிதர்கள் இருப்பீங்க. மனிதர்கள் கிடையாதுப்பா, உன்னுடைய சகோதரர்கள். நாங்கெல்லாம் யாரு? உன்னுடைய சகோதரர்கள். உன்னுடைய கூட பிறந்த சகோதரனா இருந்தா கூட நான் இவ்வளவு மோசமா இருக்க முடியும்னு அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனையை பட்டியலிட முடியும். அடுத்து அங்க போனா, அடிமையா போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி அவருடைய பிரச்சனையை பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவரால் மாற்ற முடியுமா? சின்ன வயசுலேயே மாற்றி இருக்க முடியும். ஆனால் இத்தனை வருடங்கள் ஆண்டவரையும் அனுமதித்தார். யோபுவை நம்ம எடுத்துக்கோமே. யோபு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துருக்கிறார். என்ன பிரச்சனை அவருக்கு வந்துச்சு? குஷ்டரோகம்னு அவ்வளோ எளிமையாக சொல்லிட முடியாது, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. யோபுடைய பிரச்சனை எப்படி நம்ம விவரிக்கலாம் அதை? ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. இல்லை, கடைசியாக சாத்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு சாத்தான் என்ன பண்ணுறாரு, எது அவன்கிட்ட இருந்து எடுத்து போட்டாலும் அவனுடைய சரீரத்தை நம்ம கொஞ்சம் தொட்டோம்னா, ஆமாம் ஆமாம், ஸோ அவன்கிட்ட இருந்து மற்றதெல்லாம் நீக்கிட்டோம், சரீரத்தையும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே இதாக பண்ணு. ஆண்டவர் சொன்னார், உயிரை மட்டும் எடுக்காத, என்னன்னாலும் பண்ணிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சாத்தான் என்ன பண்ணாரு, இந்த பண்ணுற பாரு அப்படின்னு ஆளையே மாற்றிட்டார். அந்த யோபு நம்ம குஷ்டரோகம்னா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கையில் தானே குஷ்டரோகம் அப்படின்னா அந்த கையை உள்ள வச்சுருந்தா நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, குஷ்டரோகம் இருக்கா எனக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வந்தாங்க, தெரியும். அந்த நண்பர்கள் ரொம்ப பேசினாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. எத்தனை நாளைக்கு அமைதியாக உட்காந்துருந்தாங்க? 3 நாளா 7 நாளா? 3 நாள் நினைக்கிறேன். 3 நாட்கள் எதுவுமே அவன்கிட்ட என்ன பண்ண முடியல, பேசவே முடியும். இவன்ட்டு என்ன பேச முடியும், ஏதாவது ஆறுதல் சொல்ல முடியும்? ஆமா, அவனை பார்த்தே அதிர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம எதையுமே பேச முடியாது. 3 நாள் கழிச்சு தான் சரி ஒன்றுனா ஒருத்தராக என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கும். அந்த அளவு உருவமே மாறி அழிந்து ஒரு வருத்தத்திலே உட்கார்ந்துருக்கு. ஆண்டவரை இறந்து போனா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவரை பிறக்காம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு ஆண்டவரே. யோபு அவ்வளவு பெரிய ஒரு கவலையில் யோபு உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து விட்டீர்கள், என்னையவே மாற்றி விட்டீர்கள் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இவ்வளவு, என்ன கொன்று போடுங்க ஆண்டவரே என்கிற அளவுக்கு யாரு, யோபு. நீங்க பாருங்க, அந்த பிரச்சனையை மாறல. பட் ஒரு டைம் வருது, ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரெடி ஆயிட்டார் அவர் யோபு. இப்ப நான் கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு பிரச்சனை பார்ட் 2ல யோபுக்கு வருதுன்னு வைங்க,
யோபு கடைசி அதிகாரத்தில் எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க, யோபு பழையபடி திரும்பிட்டாரு, அவருடைய சொத்துக்கள் எல்லாருக்கும் திரும்ப வந்துருச்சு, எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் அடுத்து மறுபடியும் யோபுக்கு இதே மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வைங்க, யோபு இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாரா? பழகிருக்கு. நான் அதை எப்படி நினைக்க, பழகிறேன்னு நினைக்கல, யோபு ஸ்திரப்பட்டிருப்பார். என்ன காரணமானாலும் இருந்துட்டு போகுது, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம், அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நம்ம உட்கார்ந்து அழுது புலம்பி மண்டையை உடைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் நினைச்சா மாற்ற முடியும், மாத்தாட்டியும் பரவாயில்ல. அவருக்கு என்னவாயிருச்சு, அந்த ஒரு பலம். முதல் டைம் ஒரு பரிசுத்தம் வந்தான், ஆனால் பலம் இல்லை. ரெண்டாவது டைம் அதே மாதிரி பிரச்சனை வந்துருந்துச்சு அப்படின்னா அவர் அதை எளிதாக என்ன பண்ணியிருப்பார், மேற்கொண்டு இருப்பார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை மாற்றுவதை விட நம்மை பலப்படுத்துவதே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதான் என்னுடைய மூன்றாவது குறிப்பு. ஓகே, நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்பதை விட நம்மை ஸ்திரப்படுத்துவதே ஆண்டவருடைய மேன்மையான முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நமக்கு எதுதான் பெருசா இருக்கும், நான் பலப்படுறேன்னு இல்லையா ஆண்டவரே, பிரச்சனை எப்படியாவது மாத்திருங்க, ஒருவேளை செத்து போயிட்டோம்னா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க அந்த யோபு பத்தி உண்மையை ஒத்துக்கிறீங்களா? நீங்க யோபுடைய அந்த முதல் பிரச்சனை அவருக்கு வந்த கவலையை விட அதே மாதிரி ரெண்டாவது டைம் பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அவர் அந்த அளவு துக்கத்துல போயிருப்பாரா? பலப்பட்டு இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா, இந்த ஆண்டவர் மட்டும் எப்படி எந்த பாவமும் செய்யாம இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாரு அப்படின்னு? ஏன்னா இந்த உலகத்திலே எந்த பாவமும் செய்யாத, எப்பொழுதும் செய்யாத ஒரே ஒரு நபர் யார்? கிறிஸ்து மட்டும்தான். எப்படி அது முடிஞ்சது? என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? ஒருவேளை கடவுளா இருந்ததுனால? இல்ல, கடவுளா இருந்ததுனால அவர் பாவத்தை மேற்கொள்ளல. நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். அப்படி மேற்கொண்டிருந்தாருன்னா அது கல்லாட்டம். அதே கடவுளுடைய போர் எனக்கும் கொடுங்க, நானும் பாவத்தை மேற்கொண்டு காமிக்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் நம்மை போலவே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. சோ நம்மை போல சரீரத்தில் வந்து நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் தான் எந்த பாவமும் இல்லாமல் இருக்கிறார். அதான் எப்படி அது கீழ்ப்படிதார்? தேவனோட அன்பு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், பிதாவோடு இருந்த ஐக்கியம் காரணம், பிதாவோடு இருந்த அன்பு காரணம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எந்த பாவமும் செய்யாத ஒரு கீழ்ப்படிதல் அவரிடத்தில் இருந்தது என்றால் என்ன காரணம்? வசனம் சொல்லுகிறது பட்ட பாடுகளினாலே. குமாரனா இருந்தும் கூட, குமாரனா இருந்தவர் கீழ்ப்படியலைங்க, குமாரனா இருந்ததுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலைங்க, தேவனா இருந்ததுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலைங்க, குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சோ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோ பிரச்சனையோ மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. தேவனுடைய சித்தம் இவன் எந்த பாவமும் செய்யாத பலவானாக இருக்க வேண்டும் என்றால், ஸ்திரமானவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாடுகளினாலே அவனுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் பிதா என்ன செய்தார்? குமாரனுக்கு, தன்னுடைய குமாரனுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உபத்திரத்தினாலே ரட்சிப்பின் அதிபதி பூரணப்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, ஸோ நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகளிலே நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் சரியாகுவதை விட நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதே தேவனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரதரை விட இந்த சிஸ்டரை விட எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகம்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன நினைக்கணும்? கடவுள் என்ன ரொம்ப ஸ்திரப்படுத்த விரும்புகிறாரு, கடவுள் என்ன மிகப்பெரிய கீழ்ப்படுதலுக்குள்ள நடத்த விரும்புகிறான்னு நினைக்கணும். ஏனென்றால் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. கிறிஸ்து நம்மை விட மிகப்பெரிய ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஏனென்றால் அவர் நம்மை விட ஒரு கீழ்ப்படிதலாக இருக்க தேவன் அவரை நியமித்தார். ஓகே, ஸோ இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இன்னும் நாம் தியானித்த காரியங்களை மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் எத்தனை நோட்ஸ் எடுத்தீங்கன்னு தெரியல, இன்னும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் கவலைகளை எப்படி மேற்கொள்வது என்றுதான் நாம் ஆரம்பித்தோம். முதல் குறிப்பு, நம்முடைய கவலைகளை தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஒத்துக்கொள்ளுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அது ரொம்ப ஈகோலாம் நமக்கு இடிக்கும். நமக்கு அது கடவுளாகவே இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒத்துக்கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிதாவோடு என்ன செய்தார்? தன்னுடைய பாவங்கள் இல்லை, கவலைகளை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய கவலைகளுக்கு பிரச்சனைகளுக்கு
நானே காரணமாக இருக்க முடியும், என்னுடைய பாவங்களே காரணமாக இருக்க முடியும். மூன்றாவது கடைசியாக என்ன தியானித்தோம்? நம்முடைய பிரச்சனைகள் சரியாகுவதை விட நாம் ஸ்திரப்படுவதே தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஓகே, ஸோ நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மட்டும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உடைய வசனங்களுக்காக, உடைய சத்திய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் துக்கப்பட்டு, ஆண்டவரே அநேக நேரங்களிலே ஒன்றும் இயலாதவர்களாக, ஆண்டவரே உம்மை காண முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோமே. எங்களுடைய பாவங்களை, குறைகளை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் கூட அநேக நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கவலைகளினால் எவ்வளவு சோர்வுக்குள்ளாகிறோம். கர்த்தர் எங்களை மன்னிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை எவ்வளவாய் ஸ்திரப்படுத்துகிறதாக இருக்கிறது, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஆவியானவர் எங்களை எவ்வளவாய் ஸ்திரப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரே, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இன்று தியானித்தது போல ஆண்டவரே நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஆண்டவரே அற்ப காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரே உலக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரே உன்னத காரியங்களை குறித்தே நாங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு திராணிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் வைத்து, எங்களை விசாரிக்கிறவர்களாக நீர் இருக்கிறபடியால் உம்மிடத்தில் நாங்கள் வைத்து ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கையாள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா, நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே உணர்ந்து, எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் என்றால் நாங்கள் அவைகளை விட்டு மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் எங்கள் மீது கிருபை வைப்பீராக. நன்றி ஆண்டவரே, இந்த உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பட்ட பாடுகளினாலே உங்களுடைய குமாரன் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல நாங்களும் கூட எங்களுடைய பாடுகளிலே ஆண்டவரே நாங்கள் பூரணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தருவீராக. அந்தபடியே நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மீதி காரியங்களை யாவற்றையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, எங்களோடு இருந்து எங்களை ஆதரித்து தேற்றி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் சபையிலே ஆண்டவரே கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஊழியத்து நிமித்தம் சென்றிருக்கக்கூடிய ஊழியருக்காக, சகோதரனுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய ஊழியம் முழுமையாய் நிறைவேற ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களை எங்கள் அருமை இரட்சகர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென்.